அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு நான் பட்டர் பிஸ்கட் செய்து காட்ட போகிறேன். பட்டர் பிஸ்கட் செய்கிறதுக்கான பொருட்களை பார்ப்போம். இந்த பட்டர் எடுத்துருக்கிறேன் 225 கிராம், 150 கிராம் கருப்பு சீனி எடுத்து மிக்சி அரைச்சி வச்சிருக்கிறேன். இது வெல்லமாக 350 கிராம். 350 கிராம் மாவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கிறேன். 4 கிராம் தான் பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கிறேன். இது 2 முட்டை, இந்த வெடுக்கெல்லாம் எடுத்துகிட்டு 2 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் வெனில். இவ்வளவு தான் தேவையான பொருட்கள். இப்போ நாங்கள் இந்த பட்டரோட சீனியை போடுவோம். இந்த இதை ஒன்றில் விட்டு கொஞ்சம் அடிப்போம். மெதுவாக தான் அடிக்கணும் முதல்ல. இதோட ஒரு முட்டையை விட்டு அடிப்போம். நாங்கள் அடுத்த முட்டையை விட்டு அடிப்போம். கொஞ்சம் வெனிலா விடுவோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவையும் போட்டு அடிப்போம். இனி நாங்கள் கையால் குழைப்போம் மாவை போட்டு. இப்போ நாங்கள் இனி இதால் குழைச்சா போதும். இதுக்குள்ளேயே பேக்கிங் பவுடரை போட்டு விடுங்க. போட்டுட்டு இந்த மாவை கொஞ்சமாக போட்டு இப்படி மெல்ல மெல்ல குழைக்கணும். அது அந்த மிஷின் இது கொஞ்சம் தண்ணித்தன்மை இல்லாததால் அதால் அடிக்க முடியலை. முதல் கொஞ்சம் அடிச்சிட்டு பிறகு இப்படியே போடலாம். இப்போ 350 கிராம் மாவும் போட்டாச்சு. இதை வேறு ஒன்றும் விட தேவையில்லை. இந்த 2 முட்டையோடும் பட்டரோடும் இந்த மாவை நாங்கள் இப்படி கொஞ்சம் மெல்ல மெல்ல குழைக்கணும். இது இவ்வளவு குழைக்க கரெக்டாக வரும். குழைச்சிட்டு பார்ப்போம். மாவு வந்து இங்கே இப்படி குழாச்சி வச்சுருக்கிறேன். அந்த மாவை
இந்த இந்த அச்சில் தான் இந்த பிஸ்கெட்டை புளிக்கணும். அதுக்கு இந்த இதில் வெட்டுவோம். இதுக்குள்ள வச்சு பார்த்துட்டு தான் இதை போட்டு இப்படியே இதை கொஞ்சம் இப்படி அமர்த்தி போட்டு இன்னும் கொஞ்சம் வெட்டதான் மாட்டேன். இன்னும் கொஞ்சம் வெட்டிட்டு தான் வைக்க வேண்டி கிடக்கு. சரி, இப்படி நல்லா இப்படி அமர்த்தி இந்த பூ தெரிகிற அளவில் வச்சுட்டு இப்படி ஒரு உயரமான ஒரு ஜொக்கு எடுத்து இதை வைக்கணும். இப்படி வச்சு இப்படி இழுத்து விட்டுட்டு இந்த மாவை இப்படி எடுத்து இதுக்குள்ள வைப்போம். இப்படி எடுத்துட்டு இதை இப்படியே மெல்ல அமர்த்தி கொண்டு வாங்க. இப்படியே புளிஞ்சு விடுறது தான் நான் இதுக்கு செய்துட்டு பார்ப்பேன். இப்போ நான் இந்த பூர் ஹீட் பண்ணியிருக்கிறேன் 140 20 நிமிஷம். இப்போ இந்த பிஸ்கெட்டை வைப்பேன். இந்த பிஸ்கெட்டு நடுவில் தான் வைக்கணும். இது 10 நிமிஷத்தாலே எடுக்கலாம். இது எடுக்கிற போது பார்ப்போம். நாங்கள் இது கொஞ்சம் வேறு மாதிரியும் செய்யலாம். ஒரே மாதிரி செய்யாமலுக்கு இதை இப்படி
இப்படி 2 விதமாகவும் செய்யலாம். இதை பிறகு நாங்கள் ஊருக்குள்ளே வைக்கும்போது பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த பிஸ்கட்டை எடுக்கலாம். இதை எடுத்துட்டு மெட்ட தட்டை வைப்போம். நூற்றி 40 15 நிமிஷம் வச்சேன். நான் 10 நிமிஷத்தில் சரி வரும்னு பார்த்தேன். நான் பிறகு 5 நிமிஷம் சேர்த்து வச்சேன் நான் இதுக்கு. ரெண்டு விதமாக பிஸ்கட் எல்லாம் போட்டு எடுத்தாச்சு. இது நேரம் எடுக்காது. எல்லாரும் செய்யக்கூடிய பிஸ்கட் தான், வேகமாக செய்யலாம். நீங்களும் இதே மாதிரி ஒரு பிஸ்கட் செய்து பாருங்கள். இது ஆகையும் இப்படி கருகிற மாதிரி செய்யாதீங்க. இது கொஞ்சம் இப்படி நைஸாக உடைச்சி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கணும். இப்படி ஒரு உளுந்த தன்மையாக இருக்கணும். அதனால் இந்த பதத்திலேயே எடுத்துருங்க. இது நல்லா இருக்கும். டீயோட பாலோட எல்லாம் சாப்பிட நல்லா இருக்கும். இதே மாதிரி ஒரு பிஸ்கட் நீங்களும் செய்து பாருங்க. இத்தோடு எனது காணொளியை நிறைவு செய்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். உங்களின் விலை மதிக்க முடியாத நேரத்தை ஒதுக்கி எனது காணொளி பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்.